திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த எஸ் மாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர்கள் விஜய் துர்கா தம்பதி. நிறைமாத கர்ப்பிணியான துர்கா தேவி கடந்த 10ஆம் தேதியன்று ஆம்பூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதியானார். கடந்த 10ஆம் தேதியன்று குழந்தை பிறந்ததாக கூறப்பட்ட நிலையில் துர்கா தேவிக்கு அதிக அளவில் இரத்தப்போக்கு ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பின்னர் அங்கிருந்து தருமபுரி அரசு மருத்துவமனை, சேலம் அரசு மருத்துவமனை, மீண்டும் தருமபுரி மருத்துவமனை என அடுத்தடுத்து மாற்றப்பட்டார். இந்நிலையில் நவம்பர் 13ஆம் தேதியன்று சிகிச்சை பலனின்றி துர்கா தேவி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் வேதனையடைந்த துர்கா தேவியின் கணவர் மற்றும் உறவினர்கள் ஆம்பூர் அரசு மருத்துவமனையின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம்பூர் மருத்துவமனையில் சரியான சிகிச்சை அளித்திருந்தால் தருமபுரி, சேலம் என மாற்றியிருக்க தேவையில்லை என்றும் மருத்துவர்களின் அலட்சியத்தால் துர்காதேவி இறந்து போனதாகவும் குற்றம் சாட்டினர். அந்த நர்ஸ் என்ன சொன்னாங்க, அடுக்கும்பாறைக்கு அனுப்புறோம், டாக்டர் வராதுக்கு முன்னே நாங்க அடுக்கும்பாறைக்கு அனுப்புறோம் குழந்தையவேன்னு சொன்னாங்க. நாங்க திருப்பத்தூருக்கு அனுப்புறோம், திருப்பத்தூர்ல தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நீங்க பேசாதீங்க, நாங்க எங்க எழுதி கொடுக்குறோமோ நீங்க அங்க போங்கன்ட்டாங்க. 8 படம் சார், 4 வேஸ்ட் பிளட் அப்படியே போயினுக்குது சார். குழந்தையும் அழுவல, குழந்தை நுரல இருந்து வாயில வருது. எப்படி சார்? அங்க போங்க இங்க போங்க சுத்தி தான் வைக்கிறாங்க. லாஸ்ட்ல போட்டோ மாட்டி வச்சுட்டாங்க. தாய் துர்காதேவி உயிரிழந்த நிலையில் தருமபுரி அரசு மருத்துவமனையில் இருந்த பிறந்து 3 நாட்களேயான குழந்தையும் பரிதாபமாக உயிரிழந்தது. மருத்துவர்கள் பணிவிடுப்பு எடுத்து சென்றதால் சிகிச்சை அளிப்பதற்கு ஆட்கள் இல்லை என சிலர் கூறி வருகின்றனர். டாக்டர்ஸ் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க பப்ளிக்கை வந்துட்டு முட்டாளி நினைச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கிறாங்க. அவங்க ஊர்ஜியா இருக்காங்க, அவங்களுக்கு யூட்ரஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன் அவங்க இருக்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியும் இல்ல, கண்டிப்பா அது இந்த சம்பவம் நடந்ததற்கு 2 நாட்களுக்கு முன்பு அதே தருமபுரியில் மற்றொரு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சோக சம்பவம் அரங்கேறியது. தருமபுரி மாவட்டம் பழைய புதுரெட்டியூர் கிராமத்தை சேர்ந்த சந்தியா என்பவர் பிரசவத்திற்காக கடந்த 12ஆம் தேதியன்று தருமபுரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். போன் மூலம் தொடர்பு கொள்ளும் போது மருத்துவமனையில் மருத்துவர்கள் இருப்பதாக தகவல்கள் வந்தது. ஆனால் நேரில் சென்று பார்த்தபோது அங்கு செவிலியர்கள் மட்டுமே இருந்தது தெரிய வந்தது. ஆனால் சந்தியாவுக்கு பிரசவ வலி ஏற்படவே உடனடியாக சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார். அப்போது செவிலியர்களும் தூய்மை பணியாளர்களும் சந்தியாவுக்கு பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே சந்தியாவுக்கு வலிப்பு ஏற்பட்டதாகவும் பிரசவத்தின் போது குழந்தை இறந்து பிறந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இரத்தப்போக்கு அதிகமானதால் சந்தியாவுக்கு ரத்தம் தேவைப்பட்டுள்ளது. ஆனால் மருத்துவமனையில் போதுமான உபகரணங்கள் இல்லாததால் அங்கிருந்து சந்தியா தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். அங்கு சென்றால் சந்தியா வரும் வழியிலேயே இறந்து போனதாக அரசு மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த இருவேறு சம்பவங்களுக்கும் ஒரே காரணம் என்றால் சிகிச்சை அளிக்க வேண்டிய நேரத்தில் மருத்துவர்கள் இல்லாததும் மருத்துவ உபகரணங்கள் இல்லாததும் என்றே கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் ஒரே நாளில் தாய் சேய் இருவரும் உயிரிழந்த சம்பவம் தமிழக மக்களை கடும் அதிர்ச்சியில் உறையச் செய்துள்ளது.